அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் சமூகத்தை பற்றி கவலையில் இந்த விஷயத்தை சொல்கிறேன். எப்படியும் சொல்லித்தான் ஆகணும். இது யாருக்கும் காயப்படுத்தினா மன்னிச்சுக்கோங்க, எனக்கு வேறு வழி இல்லை. எங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் அடிக்கடி காதில் விழுகிற விஷயம்தான் எங்களோட யூத் வாலிபர்கள் அதிகமாக ட்ரக் எடிட் ஆகிக்கொண்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 30 வருஷமாக இந்த விஷயங்கள் காதில் விழுந்து கொண்டே, இவர் தூள் அடிக்கிறாராமே, இவர் கஞ்சா அடிக்கிறாராமே, இவர் குடிக்கிறாராமே. இப்போ ஒரு 10 வருஷமாக இந்த ஐஸ் என்று சொல்கிற ஒரு பாவினை வந்து இன்றைக்கு எங்களோட சமூகத்தை அழிச்சு கொண்டு இருக்கி. சரி, கவலையான விஷயம். உண்மைக்கு நான் விசிட் பண்ணுறேன் எங்களோட ஏரியாக்களில். நான் ஆல்மோஸ்ட் கொழும்புல பொதுவான சில இடத்துல நான் விசிட் பண்ணுவேன். அங்கே போயிட்டு விசாரித்து பார்த்து அந்த குடும்பங்கள் படுற கஷ்டமேக்கி தானே அதை எக்ஸ்பிளைன் பண்ணேல. ஒரு நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் யாராவது ட்ரக் எடிட் ஆகினா அவங்க படுற கஷ்டம் சுபஹானல்லாஹ் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. இன்றைக்கி அந்த லெவலில் நடந்து கொண்டு கல்யாணம் முடித்தவங்க அவங்களோட பிள்ளைகள் சீரறிகிறாங்க. கல்யாணம் முடித்தவங்களும் ட்ரக்ஸ் அடிக்கிறாங்க. எந்த அளவுன்னு சொன்னால் ட்ரக் அடிக்ட் ஓவர் ஆகி சிலவங்க பிள்ளையோட கழுத்தில் கத்தியை வச்சு பொண்டாட்டிக்கிட்ட சல்லித்தா இன்றைக்கு இப்போ தராடி பிள்ளையோட கழுத்தை வெட்டுவண்ணா. இப்படின்ற லெவலுக்கு இன்றைக்கி ட்ரக் எடிட் மாதிரி கூடிக்கிறாங்க. சரியான கவலையான விஷயம். இப்போ ஒரே நியூஸ் வருது, ட்ரீவீல் காணோம், ஆட்டோவை இந்த பைக்கை காணோம், வீட்டுவாசியில் பைஸ்கலை காணோம், வீட்டு சாமனம் காணோம், கல்லை நிறங்கிட்டான். இதுக்கெல்லாம் காரணமான ஒன்று தான் இது. எத்தனையோ தாய்மார் இன்றைக்கு பிச்சை கேட்குறான் ரோட்டில். இவன் பார்த்தா மவன் தூள் அடிக்கிறான், அவன்கிட்ட பிள்ளையில பார்க்கணும். இங்கிட்டால் எத்தனையோ பொம்பளை பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பொம்பளை வேலைக்கு போகிறாங்க. கவலையான விஷயம். எல்லாம் தேடி பார்த்தேன்னு சொன்னால் உண்மையாகவே அவனோட ஃபேமிலிகளில் இதுக்கு காரணமான ஆட்கள் எல்லாம் ட்ரக் எடிட். இன்னொரு பக்கம் நியூஸும் இருக்கி, இந்த ட்ரக் எடிட் ஆகிற ஒரு பக்கம் மீக்க அதை பிஸ்னஸ் பண்ணுறதுல 100% ஆட்கள் எங்களோட முஸ்லீம்கள். நல்லா பயந்துக்கோங்க. நீங்கள் நினைக்க வேணாம் நீங்கள் மட்டும் நல்ல ஐக்கியலும் இதை செஞ்சுட்டு நாங்கள் குடிக்க செல்லலேன்னு சொல்லி எல்லாம் காரணம் சொல்ல வேணாம். இது எந்த அளவு பெரிய பாதிப்பு உண்டாக்குமெண்டா அவங்களோட 7 பரம்பரை நாசமாக்கும். 7 பரம்பரை நாசமாக்கும். நல்லா பாதுகாக்கணும். நாங்கள் செஞ்ச பாவம் எங்களோட எங்களோட பிள்ளைக்கெல்லாம் அப்படி ஆகாதுன்னு நினைக்குவான். நீங்கள் செய்கிற நலவு உங்களுக்கு வந்து சேரும், அதே போல் நீங்கள் செய்கிற கருதி உங்களுக்கு வந்து சேரும். தயவு செய்து எங்களோட முஸ்லீம்கள் ப்ளீஸ் பண்ணி இந்த பிஸ்னஸை நிப்பாட்டுங்க. இது ஒரு பெரிய சாபம். நீங்கள் ஒரு நாளும் நினைக்கவான்னு இதில் நீங்கள் நல்லா ஆயிப்பீங்கண்டு. உங்களுக்கு மிச்ச காலம் வாழ கிடைக்காது. இல்லாட்டி நீங்கள் ஏதாவது நோயில் புழுவீங்க, இல்லாட்டி உங்களோட குடும்பங்களில் பெரிய பிரச்சனைகள் வந்து நீங்கள் மிச்சம் கஷ்டத்தில் புழுவீங்க. இந்த 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 சம்பாத்தியம் பச்சை அறாம் இல்லை, அதை விட வேறு வார்த்தை ஒன்று இல்லை செல்றதுக்கு. என்ற அவ்வளோ குடும்பங்களுடைய கஷ்டப்படுது. இன்றைக்கி நான் ஒரு குடும்பத்தை விசிட் பண்ணினேன். சுபஹானல்லாஹ், சின்ன சின்ன பிள்ளை. அந்த தாய் அழுந்து கொண்டு சொன்னால் என் பிள்ளை இன்றைக்கி ஸ்கூலுக்கு போச்சு, ஸ்கூலில் கிடைக்கிற அந்த கடலை கொஞ்சம் சோறு சாப்பாடு கொஞ்சம் கிடைக்கும் என்றதுக்காக வேண்டி போச்சு. என்கிட்ட தேத்தானி ஒன்று சரி ஊற்றி கொடுக்குறதுக்கு பிள்ளைக்கு என்கிட்ட வழி இல்லை என்ற லெவலுக்கு சொல்லிச்சு. பார்த்தா மாப்பிள்ளை ட்ரக் எடிட், அவட அந்த கல்யாணம் முடிச்ச ஒரு பொம்பளை புள்ள, அந்த புள்ளையோட மாப்பிள்ளையும் ஐஸ். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரியா. உண்மைக்கு எங்களோட சமூகம் பட்டு மோசமான நிலைமையில் போயிட்டு கொண்டிருக்கி. எங்களுக்கு ஒன்றுமே விளங்குதில்லை துணியால். நாங்கள் ஒரு செல்ஃபிஷாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட லைஃப் நாங்கள் சந்தோஷமே தான் போதும், அதெல்லாம் திருத்தேல, அதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லலாம். எங்களையால் ஒரு துவா சரி கட்டாயம் நாங்கள் கேட்டு தான் நான் இந்த சமூகத்துக்காகிட்டு குறைஞ்சபட்சம் மனசால் இப்படி எங்களோட சமூகம்னு சொல்லி நாங்கள் நினச்சி தான் ஆகணும். இதான் நவீன உம்மத். சொல்லி தயவு செய்து நான் வேதனையோட மனசில் மிச்சம் கவலையோடு பேசுகிறேன். எவ்வளோ பொடியமாறு தெரியுமா, தூள் அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, ஐஸ் அடிக்கிறாங்க. எல்லாம் யங் டார்கெட் பண்ணுறதே யங் பொடியமாறு தான். இப்போ ஆல்ரெடி ஓ லெவல் எக்ஸாமும் வந்திருக்கு. ஸ்கூல்கள் வாசலில் நின்று இதை பழக்கிறதுக்கு எங்கேயும் இருக்கிறாங்க. எங்கெல்லாம் கிளாஸ் போகிறாங்களோ அங்கெல்லாம் போவாங்க. பின்னுக்கால வருவானு கூட்டாளி மாதிரி பழகுவானுவல். நல்லா பாதுகாக்கணும். யாருமே இதில் மாட்டிடுவானும். ஒரு சிகரெட்டையும் வாயில் வச்சிடவானு. அதுக்குண்டான இதுவெல்லாம் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். பள்ளி நிர்வாகங்கள் முன்னுக்கு வாங்க, ஸ்கூல் நிர்வாகங்கள் முன்னுக்கு வாங்க, அந்நிய சகோதரர்களையும் சேர்த்துக்கோங்க. இதில் இந்த தூள் கஞ்சா இந்த இதுவெல்லாம் பற்றி மோட்டிவேஷன் ஒன்று கொடுங்க, பிள்ளை அவேர்னஸ் ஒன்று கொடுங்க. இதை பாவிக்கிறதால வார விபரீதங்களை பற்றி சொல்லுங்கள். அவங்களுக்கு தெரியாமல் வைக்கும். தெரிஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்குண்டான அவேர்னஸை கொடுத்து அவங்கள பாதுகாக்கிற ஒரு விஷயத்தை எடுங்க. ஏன்டா இதை பற்றி அதிகமாக பேசிப்படுறதில்ல. ஆட்கள் பேச்சோடு நிற்கிறாங்க, அதுக்குண்டான செயலை செய்கிறாங்க. இல்லை அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் செஞ்சோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த தைரியத்தில் தான் நான் பேசுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸ்போர்ட்ஸுக்கு கொஞ்சம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களெல்லாம் சந்திங்க. ஓ லெவல், ஏ லெவல் படித்த பாய்ஸ், 10ஆம் வகுப்போடு நிற்கிற பாய்ஸ் எல்லாம் பாருங்கள், கொஞ்சம் தேடி பாருங்கள் அவங்கள பற்றி. அவங்க பொதுவாக என்ன செய்கிறாங்க, ஸ்கூலில் படித்த பிறகு ஓ லெவல், ஏ லெவல் செஞ்சு கொள்ளலாம் போனஸ் இருக்குது. அந்த வசதி அமைப்பு அவங்களோட குடும்பங்களில் இல்லை.
பஜாரில் போய்ட்டு கடையில் வேலை செய்கிறாங்க, நாட்டாம் வேலை செய்கிறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, கூலி வேலைகள் செய்கிறாங்க. பஜாரில் எனக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் நானும் பஜாரில் வேலை செஞ்சுக்கிறாள். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பொஸ்கி நல்ல ஒரு பொஸ்கிட் அல்லாஹ் எனக்கு கொண்டு போய் சேர்த்தான். அல்ஹம்துலில்லாஹ் அவர் ஒரு மாதம் 3 நாள் போகிற ஏற்பாடு ஒன்று எனக்கு செஞ்சு தந்தார். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நான் பாதுகாக்கப்பட்டேன். அல்லாட ஏற்பாடு. தீனை படித்து கொண்டேன் கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ். அதோடு என்னை இதே போல் ஒவ்வொரு பொஸ்மாரும் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அவங்களுக்கு சொல்லுங்க, நீங்கள் என்கிட்ட வேலை செய்கிறதோட என்ன சார் படிங்க வாப்பா, உங்களுக்கு எவ்வளோ செலவு மந்தில் அந்த கிளாஸ் ஃபீஸை நான் கேட்டுறேன், உங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் போயிலும் ஐடி கிளாஸ் ஒன்றுக்கு போயிலும் வேறு என்ன சார் மொபைல் ரிப்பேருங்க, ஏன்டா நீங்கள் எங்களே கண்டினியூ பண்ண வானம், உங்களோட லைஃப்பில் நீங்கள் முன்னுக்கு வர பண்ணல, நீங்கள் இது வேலையை படிங்க, படித்த போகிறோம் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குன்னு அதையும் தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேர் செல்றாயிருக்கும் எனக்கு தெரியும். எங்கள் சமூகத்தில் அந்த விஷயங்கள் அந்த சதக்காக்களை செய்கிறீங்க. ஆனாலும் கை விட்டுறவான இன்ஷா அல்லாஹ் கண்டினியூ பண்ணுங்கள். அவங்கள கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமை அவங்களோட விஷயங்களை அவங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள்கிட்ட வேலை செய்கிறதோடு உங்களோட லைஃப் முடிஞ்சிடப்படாது. அடுத்த ஸ்டெப் நீங்கள் அவங்களோட லைஃப்பையும் பார்த்துக்கொள்ளணும். இந்த பொதுவாக கடையில் வேலை வாங்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் பெருநாளைக்கு ஒரு சதக்காவை கொடுக்குறீங்க, இல்லைன்னு சொல்லலைண்ணா. அதோடு அவங்களுக்கு இன்னொரு சைடில் அவங்களுக்கு படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுங்க. ஏதாவது உண்டு அது அவங்களுக்கு கை கொடுக்குறதாயிக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நானும் அப்படி வேலை செய்கிற நேரம் எனக்கு அந்த பொஸ்மார் செஞ்ச உதவி அந்த அந்த சப்போர்ட்ஸ் தான் நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து அதுலேயும் எனக்கு நிறைய உதவிச்சு அந்த விஷயங்கள். அதே போல் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் சார் எடுத்து கொடுக்கலும் அவங்களுக்கு. தயவுசெய்து பஜார்களில் வேலை செய்கிறாங்க, நிறைய பாய்ஸ் வேலை செய்கிறாங்க, பாவம் கஷ்டத்தோட 10,000 15,000 20,000 சம்பளம் வேலைக்கு வராங்க. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அந்த கடையில் வேலை செய்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச பிறகு வந்து வேலை செய்கிறாங்க. ஒரு சின்ன சம்பளம், ஏதோ 2 நாள் லீவ் எடுத்தாச்சா இல்லாட்டி ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிச்சா அவங்கள வேலையில